ஓகே சூப்பர் கலங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, போட்டு தூங்குங்க. வணக்கம். ஜிபி முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நான் சேலம் ஜிபி பிச்சுமணி. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். திரை விமர்சன நிகழ்ச்சியில் சிக்லேட் படத்தை பத்திதான் பார்க்க போறோம். நயன் கரிஷ்மா, அம்ரிதா ஹால்டர், மஞ்சிரா ஆகியோர் சிறு வயது முதலே தோழிகளாக இருக்கிறார்கள். ஒரே பள்ளியில் படித்து வரும் இவர்களது பெற்றோர்களும் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகள் மீது ஒவ்வொரு கனவு. அதே சமயம் பள்ளி படிப்பை முடிக்கும் 3 பெண்கள் தங்களது வயது கோளாறில் காதல், டேட்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். அதன்படி 3 பேரும் தங்களது மனதுக்கு பிடித்தவர்களை தேர்வு செய்து அவர்களுடன் ஊர் சுற்றி உல்லாசமாக இருப்பதற்காக பெற்றோர்களிடம் பொய் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு உண்மை தெரிய வர தங்களது பிள்ளைகளை தேடிச் செல்கிறார்கள். இறுதியில் பிள்ளைகளின் ஆசை நிறைவேறியதா அல்லது பெற்றோர்களின் கனவு பலித்ததா என்பதை இரு தரப்பினருக்குமான அறிவுரையாக சொல்வதே சீக்ரெட்ஸ். முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நயன் கரிஷ்மா, அம்ரிதா ஹால்டர், மஞ்சிரா ஆகியோர் தங்களது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். வயது கோளாறில் தாறுமாறாக வாழ நினைக்கும் 3 பேர் பேசும் வசனங்களில் நிறைந்திருக்கும் இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள், உடல் மொழியில் கவர்ச்சி என படம் முழுவதும் காம நெடியை தூவியிருக்கிறார்கள். 3 பெண்களின் பெற்றோர்களாக நடித்திருக்கும் சுரேகா வாணி, ஸ்ரீமன், ராஜகோபால் மற்றும் பாட்டி வேடத்தில் நடித்திருக்கும் நடிகை என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் வகையில் நடித்திருப்பதோடு பல இடங்களில் சிரிக்க வைக்கவும் செய்கிறார்கள். இசையமைப்பாளர் பாலமுரளி பாலுவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும்படியும் வார்த்தைகள் புரியும்படியும் இருக்கிறது. படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலான விஷயங்கள் பற்றி வசனம் மற்றும் காட்சிகள் மூலம் சொல்லிவிட்டு இறுதியில் இதெல்லாம் தப்பு என்று சொல்லும் வழக்கமான பாணியில் பயணிப்பதோடு படம் முழுவதும் ஆபாசமான காட்சிகளையும் அரவரப்பான வசனங்களையும் வைத்து இளைஞர்களை ஈர்க்க நினைத்திருக்கிறார் இயக்குனர் முத்து. மொத்தத்தில் அட்வைஸ் என்ற பெயரில் அலங்கோலமான விஷயங்களை சொல்லி இளைஞர்களை சீரழிக்கும் வேலையே சிறப்பாக செய்திருக்கிறது இந்த சீக்ரெட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடித்திருந்தால் மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.